பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 6வது அதிகாரம் 2-3 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது என்பதாக. வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை, ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் வித் அ ப்ராமிஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் கொடுத்த 10 கற்பனைகளில் இந்த ஒரு கற்பனை தான் வாக்குத்தத்தத்தோடு கொடுக்கப்பட்ட கற்பனை. ஆண்டவருடைய பார்வையில் குடும்பம் விலையேறப்பட்டது. குடும்பங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஆகையால் தான் இயேசு தன்னுடைய முதல் அற்புதத்தை ஒரு திருமண விழாவில் செய்தார். திருமணம் செய்த பிறகு மனைவி கணவனோடு வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களை நேசிக்காமல் அவர்கள் மேல் கரிசனை கொள்ளாமல் இருப்பது தேவனுடைய பார்வையில் உகந்தது அல்ல. கீழ்ப்படிதலுக்கும் கனம் பண்ணுதலுக்கும் வேறுபாடு உண்டு. கீழ்ப்படிதல் என்பது ஒரு காரியத்தை செய் என்றால் செய்வது, செய்யாது என்றால் செய்யாமல் இருப்பது தான் கீழ்ப்படிதல். கனம் பண்ணுதல் என்பது மரியாதை மற்றும் அன்பு செலுத்துவதாய் காணப்படுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் கூறுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்பதாக. ஒருவன் பிள்ளையாய் பெற்றோர்களுடைய கவனிப்பில் இருக்கும்போது அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதன் பின்னர் நாம் பிள்ளை பருவத்தை தாண்டியவுடன் பெற்றோரை நாம் கனம் செய்ய வேண்டும். இன்றைய கிறிஸ்தவ உலகில் அநேக கிறிஸ்தவர்களும் தங்களுடைய பெற்றோர்களை கனம் பண்ணாமல் அவர்களை இகழ்ச்சியாய் நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. தேவஜனங்களே, நம்முடைய பெற்றோர்களுக்கு வயது ஆகும்போது பல குறைவுகள் அவர்களுக்கு வரும். அவர்களுக்கு ஞாபக மறதி வரும். அவர்கள் தங்களுடைய காலத்தை போலதான் செயல்படுவார்கள். அவர்களுடைய சில புத்திமதிகள் இன்றைய வாழ்நாட்களில் ஒவ்வாதது போல்தான் காணப்படும். எப்படி இருந்தாலும் நாம் நம்முடைய பெற்றோர்களை கனம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபை பராமரித்தான். சிலுவையில் இயேசு தொங்கிய போதும் தன்னுடைய தாயை இயேசு கவனித்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனத்தை சற்று உற்று நோக்கி பாருங்கள். மல்கியா 4:5-6 கூறுகிறது, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்பதாக. பிதாக்கள் பிள்ளைகளை பற்றி குறிப்பிட்டு பழைய ஏற்பாடு முடிவடைந்துள்ளது. யாத்திராகமம் 20:12 கூறுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதாக. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மை உண்டாகவும் வாழ்நாள் நீடித்திருக்கவும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு திறவுகோல், இல்லை என்றால் இரகசியம், உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்பதாகும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் பெற்றோரை கனம் பண்ணும்படியாய் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் பெற்றோரை வயோதிப்ப காலத்தில் கனம் பண்ணி அவர்களை கருத்தாய் பராமரித்து பாதுகாக்க வேண்டிய கிருபைகளை பரலோகத்தின் தேவன் அருளி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். தடைகளை எல்லாம் நீக்கி போடும். ஒரு பலகீனங்களும் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.